டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தது உயர்நீதிமன்றம். இப்போ இந்த நிலையில் அடுத்தபடியாக இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு முடிவு செய்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சாலமன், இப்ப செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து என்ன தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்காங்களா? நிலவரம் என்ன? டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான முன்ஜாமீன் கோரிய மனுவை செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மனுவின் மீதான விசாரணை இன்று வந்தபோது அவருக்கு முன்ஜாமீன் கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனது முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரோட உரிமையாளர்களிடம் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் தொடர்ச்சியாக பணம் பெற்றதாகவும் இதில் டிரான்ஸ்போர்ட் வசதி டெண்டர் வழங்குவதற்காக சுமார் 32 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் இதில் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருப்பதாக என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்தனர். சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த டாஸ்மாகோட டிரான்ஸ்போர்ட் வசதிக்காக அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காக என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல் தகவல் அறிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இது தொடர்பான ஒரு முன்ஜாமீன் கோரிய மனு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுவாக ஒரு வழக்கில் இது தொடர்பாக 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் இதில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு ரெய்டு முடிந்த பின் இது தொடர்பான இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஒவ்வொருவராக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்வார்கள். இந்த விசாரணைக்கு அடுத்தபடியாகத்தான் கைது நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் அவர் தற்போது வரை செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராகாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தொடர்பாக மேற்கொள்ளலாம் என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரம் தொடர்பாக தினந்தோறும் காலை 10:30 மணிக்கும் அதே போன்று மாலை 5 மணிக்கும் என அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர் கையெழுத்திடப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை எந்த விதமான அவர் கடந்த 5 நாட்களாக அவர் சரியாக கையெழுத்திட்டு இருந்த நிலையில் தற்போது வரை அவர் இங்கே 6வது நாளாக அவர் கையெழுத்திட வேண்டும். ஆனால் தற்போது வரை 10:30 மணி ஆகியும் அவர் ஆஜராகாத நிலையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இது நீதிமன்ற உத்தரவு. சரியாக காலை 10:30 மணிக்கும் அதே போன்று மாலை 5:30 மணிக்கும் செந்தில் பாலாஜி இந்த பேரம் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் கையெழுத்திட வேண்டும். ஆனால் 10:30 மணிக்கு அவர் 6வது நாளாக இன்று ஆஜராகாமல் இருக்கிறார். இதற்கிடையே தான் அவருடைய இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாகவும் முன்ஜாமீன் மனுவானது அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் இது குறித்து நீதிமன்றத்தை தெரிவிப்பார்கள். நாளை அவர் ஆஜரானார். செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு கடிதம், இது தொடர்பான விளக்க கடிதமானது காவல்துறையிடம் கொடுக்கப்படும். குறிப்பாக அவர் எதற்காக இன்று வரவில்லை என்ற முறையான விளக்கத்துடன் அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும். அந்த கடிதம் ஏற்புடையதாக இருந்தால் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். அப்படி ஏற்புடையதாக இல்லை என்றால் உடனடியாக இந்த கடிதத்தை நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பார்கள். நீதிமன்றம் தான் அடுத்த கட்டமாக இவருக்கு இந்த முன்ஜாமீன் கேன்சல் செய்யலாமா இல்லையா என்பது குறித்து யோசிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கேன்சல் செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கையை மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படுவார்கள். இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பாக மட்டும் இன்று காலை 10:30 மணிக்கு அவர் ஆஜராகாத நிலையில் வேறு ஏதேனும் அவர் நேரத்தை கேட்டிருக்கிறாரா அல்லது இல்லையா என்பது குறித்து காவல்துறைக்கு இதுவரை தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. அவர் தெரிவிக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் எடுப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சாலமன், இப்ப நீதிமன்றம் ஜாமீன் மனு, உயர்நீதிமன்றம் நம்ம பேசுறோம். உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை மறுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அப்படி வரும்பொழுது இவங்க இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலை. இந்த பக்கம் வந்து காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒரு பக்கம் அங்கே கையெழுத்திடலை, இதெல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்பிட்வீன் இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்கும்? தற்போது அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் ஆலோசனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுவாக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு என்றால் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்படும், அதன் பின்னர் சோதனை மேற்கொள்ளப்படும். இந்த சோதனையில் ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் இதில் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை முதலில் மேற்கொள்ளப்படும். இந்த விசாரணை அடிப்படையாக வைத்து இந்த விசாரணையில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை மேற்கொள்வது வழக்கம். அதே போன்று தான் இந்த முறையும் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல் தகவல் அறிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்ட்டி ஃபண்ட் வசூலித்தது முறையாக டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட்டில் முறைகேடு நடந்திருக்கிறது, அதே போன்று பல்வேறு டெண்டர்கள் முறைகேடு நடந்திருக்கிறது என தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மீது வைத்துத்தான் அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2 கேசுகளையும் தற்போது செந்தில் பாலாஜி வந்து சந்தித்து வருகிறார். ஒன்று வந்து இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் வழக்கு, அதில் வந்து முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார் ஏற்கனவே. அந்த வழக்கில் தொடர்ச்சியாக அவர் வந்து காலை மற்றும் மாலை வேளையில் கையெழுத்திட்டு வருகிறார். 5 நாட்களாக சரியாக கையெழுத்து விட்டு வந்தார். நேற்று அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நட்சத்திர ஓட்டலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர் அதிலிருந்து காலதாமதமாக, அதாவது 12 மணிக்கு மேலே தான் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜராகிவிட்டு கையெழுத்திட்டு சென்றார். ஆனால் தற்போது வரை இந்த 6வது நாள் 10:30 மணிக்கு கையெழுத்திட வேண்டும். அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டுமே வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராகப்படவில்லை. அவர் ஏதாவது விலக்கு கேட்டிருக்கிறாரா என்பது காவல்துறையிடம் விசாரித்த போது அது மாதிரி எந்த விதமான விலக்கு கடிதமும் தரவில்லை என காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் அவர் நாளை, அதாவது இன்று மாலை அது வந்து இது ஏன் ஆஜராகவில்லை என ஒரு விலக்கு கடிதத்தை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் வந்து ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த விலக்கு கடிதத்தை ஏற்புடையதாக இருக்கிறதா என்று காவல்துறை தான் பரிசோதித்து பார்ப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவார்கள். நீதிமன்றத்தில் என்ன கூறுகிறதோ அதற்கேற்பாற் போல முன்ஜாமீனை கேன்சல் செய்யலாமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும். அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் தான் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க முடியும். இதற்கிடையே தான் இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கு தொடர்பாக தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது கேன்சல் ஆகி இருக்கிறதால அவர்கள் வந்து அடுத்த கட்ட ஆலோசனை கொடுத்தும் சம்மன் கொடுக்கலாமா அல்லது கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாமா என்பது குறித்தான ஆலோசனையை தான் தற்போது சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்றிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.